இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரு போன்ல? உனக்கு எதுக்கு? லக்ஷ்மி அண்ணி தானே? எனக்கு தெரியும். எங்க கூட நான் பேசுறேன். ஹலோ லக்ஷ்மி அண்ணி. அது நீங்களா? ஏய் சஞ்சு சஞ்சு ப்ளீஸ் ப்ளீஸ் குடு குடு. என்ன அண்ணி? என் அண்ணன் கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இந்த டைம்ல? சி போன் கொடு. என்ன அண்ணி? வருங்கால கணவர் ஞாபகம் வந்துட்டாரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ என் அண்ணன் ஞாபகமே வர்றது இல்லையா? அப்படி சொல்ல வரல. பின்ன எப்படி? என் அண்ணன் என்னன்னா உங்களுக்காக இங்க தினமும் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஏன் ஞாபகம் வர மாட்டேங்குது? ஞாபகம் வந்ததால தானே போன் பண்ணிருக்கேன். அப்போ என் அண்ணனை நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா மறந்தா தானே ஞாபகப்படுத்திக்க முடியும். சஞ்சு ப்ளீஸ் என்ன விட்டுருங்களேன். ஏய் நீ போன் கொடு. அட அப்படியே உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்ல மட்டும் தான் போன் பண்ணியா? அது மட்டும் இல்ல. அப்போ வேற ஏதாவது இருக்கா? சொல்லு. ஒண்ணும் இல்ல. நிஜமாவே ஒண்ணும் இல்லையா? அது வந்து ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா வெக்கம் உன்னை தடுக்குது. நீங்க நீங்க நானு சொல்லு. கனவுல 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 வந்தனா? சரி நான் அப்புறமா கால் ஏய் லக்ஷ்மி. அக்கா 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 நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை காணுமேனு வெளியெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? எதுக்கு ஜானு? எங்க போயிருந்த? கோயிலுக்கு. இந்த பிரசாதம் வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. சொல்லுங்க பெரியப்பா, ஏன் இப்படி? சொல்றதுக்கு என்னடா இருக்கு? நாங்க ஏன் இப்படி பண்றோம்னு உனக்கு தெரியாதா? தெரியாம கேக்குறவங்கள இன்னசென்ட்னு சொல்லுவாங்க. ஆனா தெரிஞ்சும் கேக்குறவன பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சாரி பெரியப்பா, நான் மறந்துட்டேன். ஏதோ அவசரத்துல. எல்லாம் தெரிஞ்சும் ஏன்டா அப்படி கேட்ட? அரவிந்தா, அவன் சின்ன பையன். அவன் சொன்னதை பெருசா எடுத்துக்காத. அது இல்லைங்க. அரவிந்தா, இந்த கல்யாணம் நடந்தே தீரணுங்க. அது இருக்கட்டும். மித்ரா எங்க? மேல இருக்கான்னு நினைக்கிறேன். என்னங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்லுங்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் இதுதானே?
உன்னோட இஷ்ட தெய்வம் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பத்தியெல்லாம் உன்னை நேசிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அப்படிதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒவ்வொரு வருஷமும் உங்க தாத்தாவோட இந்த கோவிலுக்கு வந்து இந்த ஏகாதசி அன்னைக்கு சாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு அம்மனுக்கு புடவை சாத்தி குளத்துல இந்த விளக்கு விடுவேல, உன் மனசுல இருக்கிற ஆசைய ஒரே ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? அ- அ- அது அ- அது அது வந்து நான் மூணாவது மனுஷனா? நான் கனவுல கூட அப்படி நினைக்க மாட்டேன். ஆனா கனவுல கூட உனக்கு பிடிச்சத நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். அது இருக்கட்டும், எப்படி இதெல்லாம்? அப்பவே நீ ஃபோன் பண்ண, ஆ, உன் தங்கச்சி வந்துட்டான்னு போனை கட் பண்றதுக்கு மறந்து உன் ஆசையையும் உன் விருப்பத்தையும் உன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருந்தேல, அதெல்லாம் நான் கேட்டேன். இதெல்லாம் எப்படி? ப்ரிப்பரேஷன். நீ சொல்லும் போது கேட்டேன்ல, அதான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, வா போலாம். ம், ம். ஐயோ, மறந்தே போயிட்டேன். தரிசனம் டைம் முடிஞ்சிருச்சு. கோவில் கதவையும் மூடிட்டாங்க பாருங்க. அப், இப்ப எப்படி போறது? சாமி உருகி வேண்டிக்கோ, கதவு திறக்குதான்னு பாப்போம். நினைச்சது கூட நடக்கலாம். உருகி வேண்டிக்கணுமா? ம். தெய்வத்தை வணங்கணுங்கிற ஆவல், தெய்வத்தை பார்த்தே ஆகணும்னு உறுதியா இருக்க பக்தியோட வேண்டுகோள எந்த தெய்வம் தான் மறுக்கும்? கண்டிப்பா உனக்கு தரிசனம் கிடைக்கும். ம், வேண்டிக்கோ, கண்டிப்பா நடக்கும். ஏங்க, அப், கோவில் கதவை திறந்துட்டாங்க. இவ்வளவு பண்ணவன் இத பண்ண மாட்டானா? ம், வா போலாம்.